பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுப்பது, மதிப்பு கொடுப்பது பிள்ளைகளின் மகிழ்ச்சி பெறுவது காரணமாகும். இன்னைக்கு தாத்தா பாட்டி கூட வாழ்ந்தால் அதுக்கு இங்கிலீஷ் கத்துக்க மாட்டாங்க. தாத்தா பாட்டி ஓவர் செல்லம் கொடுத்து கெடுத்துருவாங்கன்னு பயந்துட்டு தனி குடித்தனம் போறோம் பாருங்க. அப்பா அம்மா 2 பிள்ளைகள் மட்டும்தான். காலை முதல் மாலை வரைக்கும் கிளாஸ், டியூஷன், கோச்சிங், ட்ரைனிங் எல்லாம் முடிச்சு 8ஆம் கிளாஸ், 9ஆம் கிளாஸ், 10, 11, 12 வரைக்கும் நல்லா இருந்த பையன் எல்லாம் 12 முடிஞ்ச பிறகு கோயிலுக்கு போக மாட்டேங்கிறான், சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், மொபைலும் கையுமா அலையறான், எதிர்த்து பேசுறான், அட்டம் பிடிக்கிறான். ஏன் காரணம் தெரியுமா? ஏன்னு கேட்டா, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் டீச்சருக்கும் சாமியாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாதது தாத்தா பாட்டிக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஒவ்வொரு மகனும் மகளும் தாத்தா பாட்டி கூட வாழணும். அங்க அப்பா அம்மா கிட்ட அடி வாங்கும் பொழுது ஆறுதல் படுத்துறதுக்கு தாத்தா பாட்டி வேணும். சாமியை பத்தி சொல்லிக் கொடுப்பதற்கு தாத்தா பாட்டி வேணும். சில பாசங்களும் சில பாரம்பரியங்களும் சொல்லிக் கொடுப்பதற்கு தாத்தா பாட்டி வேணும். தாத்தா பாட்டி